ரூபாயை மார்ச் 31 இயர் எண்டு வரைக்கும் வாங்கலாங்கிற ஒரு இசைவை பிரதமர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த கூட்டம். கருப்பு பணத்தை தாராளமாக ஆளுகிற ஆட்சி ஒழிக்கட்டும், தப்பில்லை. பெரிய பெரிய முதலைகள் வச்சுருக்கிறாங்க, அதை ரெய்டு அப்படி இப்படின்னு பல விதமாக எப்படி வசூலிக்க முடியுமோ அப்படி பண்ணலாம். ஆனால் இப்போ நாங்கள் இங்கே கூட்டியிருக்கிறது முக்கியமாக சினிமா லட்சக்கணக்கான கோடிகள் இந்தியா முழுமைக்கும் இழந்திருக்கு. லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாமல் இருக்குது. இப்போ போன மாதம் இருந்த ஏதோ பெரிய பல கம்பெனிகள், நான் இப்போ பிஸியாக இருந்துகிட்ருக்க நேரம் பல பேர் அட்டன் பண்ணிட்டோம், வச்சுட்டாங்க. பல இது போன மாதமும் ரத்தாச்சு. இந்த மாதம் இப்போ டிசம்பர் முழுக்க தேதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. பெரிய கம்பெனிகள் அப்படியே தள்ளி போயிடுச்சு, பணம் இல்லை. இந்த டிமானிட்டேஷனால் ஏழைகள், விவசாயிகள், அவங்க அதாவது மோடி அவர்கள் தாராளமாக இது இந்தியா முழுமைக்கு இப்போ டிபேட் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இந்து தர்மத்துக்கே எதிரான ஒரு விஷயம் இவர் பண்ணுறது. இந்த கேஷ்லெஸ் இந்தியா. தனலட்சுமின்னு நம்ம ஏன் பேர் வைக்கிறோம், பாக்யலட்சுமின்னு ஏன் வைக்கிறோம், மகாலட்சுமின்னு படம் போட்டு என்ன மிஸ்டர் பயில்வான் ரங்கநாதன் நம்ம வணங்குறவங்க. இப்போ பூஜை அறையில் மார்வாடிகள் இந்த தீபாவளியிலாம் பணத்தை தொழிலை வச்சு பண்ணுறவங்க, பணத்தை மூலதனமாக வச்சு பண்ணுறவங்க, ஆயுத பூஜை நம்ம பணத்தை வச்சு பூஜை பண்ணுறோமா இல்லையா? ஸோ கேஷ்லெஸ் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு 100 வருஷங்களுக்கு ஒவ்வாத ஒரு தவறான ஒரு முன்னோட்டம் இது. இப்போ பண முதலைகள் எப்படி வேணாலும் அவங்க பண்ணிக்கிட்டோம். நேரடியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை, எல்லாம் தள்ளி தள்ளி போயிருக்குது. வெற்றி தொழிலாளிகள், திரைப்பட ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள தொழிலாளிகள், நடிகர் நடிகைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக நான் அன்றைக்கே சொன்னேன், திரைப்படத்துறையில் யாருமே ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நோட்டை மாற்றிட்டு இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க என்ன தெரியல. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. தயாரிப்பாளர்கள் வாழணும், அவங்க வாழ்ந்தால் தான் சினிமா வாழும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியாது அல்ல, உங்களுக்கு விழாக்கள் வேணால் டெய்லி நடக்கலாம், ஆனால் படப்பிடிப்பு ரொம்ப கம்மி. தியேட்டரில் எல்லாம் காலியாக இருக்குது. 500 ரூபா 1000 ரூபாய் மார்ச் 31 வரைக்கும் இவங்க வாங்கணும். பிடிச்சா அங்கே போய் பிடிச்சிக்குங்க. போலீஸ் வச்சுருக்காங்க. உங்கள் பாதுகாப்புக்கு மட்டும் வீட்டுக்கு வெங்காயம் கத்திரிக்காய் வாங்கி கொடுக்க மட்டும் ஏன் வச்சுட்டு இருக்கீங்க, பிடிங்க போய். அதே நேரத்தில் மோடி அவர்கள் இதை அனௌன்ஸ் பண்ணது, இப்போ பூனை குட்டி போட்டால் அது ஒப்பிடலை, ஒரு ஒரு உதாரணம் இதுக்காக சொல்கிறேன். அது அதிக குட்டி போடுறது, ஒரு 2 குட்டியை தின்றுமா பசியில், கொடுமையில், இல்லாட்டி அது செத்து போயிடுமா. அதனால் சிட் ஃபண்டு நடத்துகிறவங்க கூட ஒரு முதல் 2 மாதம் அவன் சாப்பிட்டுவான், அவன் எடுத்துக்குவான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி இவர் ஒரு குறிப்பிட்ட மக்களையும் பாதுகாத்து அவங்களுக்கு 2000 ரூபா நோட்டு இப்போ எதுக்கு வரணும், முதல்ல கோடிக்கணக்காக எத்தனையோ லட்சம் கோடி அடித்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இவர் அனௌன்ஸே பண்ணியிருக்கிறது என்னோடய பகிரங்க குற்றச்சாட்டு. அதுதான் நடந்துகிட்ருக்கு. இல்லாட்டி 550 கோடியாக ஜனார்தன் ரெட்டி எப்படி புதுநோட்டில் பண்ணார், கல்யாணம் எப்படி நடத்தினார், இப்போ 20 லட்ச ரூபா அருண்குமார் எப்படி கிடச்சிது, ஒரே இதில் எப்படி. இப்போ நான் போய் மாற்றினாலும் 10 அக்கௌண்ட் வச்சா கூட 10 வாரத்துக்கு 24,000 ரூபா, ஒரு 2,40,000 தான் வரும். அது எப்படி அவ்வளோ தொகை வந்தது? கர்நாடகாவில் இப்போ எவ்வளோ கோடி, 4 கோடியா 5 கோடியா 40 கோடியா பெங்களூரில் படிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இனிமேல் ஒன்று ஒன்றா வரும். இது நம்ம ஏரியாவில் நடக்கிறது, இந்தியா முழுமைக்கும் இது இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட மார்வாடிகள் அவங்கள மட்டும் லட்சம் கோடி 5000 கோடி 10,000 கோடி வச்சுருக்கிறவங்களாம் காப்பாற்றி விட்டுட்டு ஒரு சில மக்களோடு சேர்த்து பொதுமக்களை வஞ்சிக்கிறது தான் எங்களால் ஜீரணிக்க முடியல. எங்களோட இதன் நோக்கம், இந்த கலைஞர்கள் சார்பாக இந்த காப்பி உங்களுக்கு கொடுப்போம். ஓப்பன் ரிக்வெஸ்ட் டு அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், ஆல் ப்ரொடியூசர்ஸ் லாஸ்ட் தேர் மணி பிகாஸ் ஆஃப் புவர் ஸ்க்ரீனிங், no crowd in the theatre since 8th November, no money in public hand, millions of cine workers affected, lost their job, all shooting postponed. Please allow 1,000 rupees, 500 rupees in theatres up to 31st March. Thanking you. இங்கே அசோசியேஷன் சார்பாக, வேலை ஆட்கள் சார்பாக இது மனுவாக கொடுக்குறோம் உங்கள் மூலமாக. வேறு நீங்கள் கேட்கலாம். இது யாருமே சொல்லாமல் இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டிருக்கோம், எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம், நாடே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிப்பையும் அவர் தரணும்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போகிறார், படம் எடுக்க எல்லாத்துக்கும் ஆகுனா வெளிநாட்டுக்கு போகிறார், அங்கே வாங்க முதலீடு இங்கே கொண்டாங்கிறார். ப்ரொடியூசர் எங்கே போவாங்க, நாங்கள் எங்கே பிடிக்கிறது? இப்போ ஆயிரக்கணக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரொடியூசருக்கு போனால் ஏற்கனவே எடுத்து உள்ளதும் ஓச்சனா நொல்லக்கண்ணான்னு
ஏற்கனவே கோணவாயி இதில் கொட்டாய் வேறுங்கிற மாதிரி நிலைமை அப்படி ஆகிடுச்சு. 50 நாள் பொறுத்துக்குங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ 25 படம் இந்த இந்த கேப்பில் வந்தது, பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு. அது இது நல்ல சுமூகமான நிலை இருந்தால் அவங்களுக்கு ஒரு 1 கோடியோ 50 லட்சமோ அவங்களுக்கு ஷேர் வந்திருக்கும். அது லாஸ் ஆகிடுச்சுலாம், அது யார் கொடுப்பா? நம்ம வெறும் 500 ரூபா இருந்தால் கூட நான் பழைய சோறு பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு இருந்துக்குவேன், எல்லாமே இருந்துக்கலாம். போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் போனதுக்கு இவர் தானே காரணம். இவர் லாஸை உண்டாக்கியிருக்காருல்ல, அது எப்படி தருவார் இவர்? நீங்கள் ஏதாவது கேளுங்க இதுக்கு மேலே. சேராதா? அவர் மட்டும் மன் கி பாத் சொல்கிறார் இல்லையா? மன் கி பாத்னா என்ன அர்த்தம்னா, மண்ணா இதயம். அவர் அடுத்து இது நெஞ்சுக்கு நீதினு கலைஞர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி மன் கி பாத்தை ஜனுக்கு கொண்டு போகிறார். ஏன் இந்த மன்சூர் அலிகான் பார்த்து அவருக்கு போகட்டுமே, நியாயம் தானே சொல்கிறேன். इसीलिए मोदी जी को मैं रिक्वेस्ट करता हूँ, आप जैसे मन की बात जन के लिए नहीं कर रहे, आप आपकी मनमानी की मन की बात कर रहे हैं, आप अपनी मनमानी पूरी कर रहे हैं। जन की बात सुनिए, जन की बात सुनिए, बहुजन जन की बात सुनिए। आप सारे लोग मर चुके हैं, इसके ऊपर क्या आप नया इंडिया बनाएंगे, खाक बनाएंगे? வேற என்ன கேட்குறேன் கேளுங்க. மார்ச் 31 வரைக்கும் கொண்டாங்க, அதான மார்ச் எண்டு, அதுதானே இயர் எண்டு. பேங்க்ல ஏன் கொடுக்கணும்? தியேட்டரில் அலோவ் பண்ணுங்க. நீங்கள் பெட்ரோல் பங்கில் அலோவ் பண்ணீங்கல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா தியேட்டர் இவர் அனௌன்ஸ் பண்ணாதான்ப்பா. இல்லை அதில் பாண்டி ஒரு நிமிஷம் அவங்க சொல்கிற சார் தான். மகாராஷ்டிராவில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன், மகாராஷ்டிராவில் திரையரங்களை வாங்குறதா கேள்விப்பட்டேன். எல்லாத்து சார்பாகவும் சினிமா நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு புதுப்படங்கள் 10-15 படம் வந்தது. இப்போ ஒரு சில பேர் எல்லாம் இப்போ என்ன பேட்டா முதல் கொண்டு நேற்று தான் வந்தேன் காலையில் திருச்சியிலேருந்து. பேட்டா முதல் கொண்டு டிரான்சாக்ஷன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அதில் போடுறாங்க. நீ தலையாட்டிட்டு போயிருங்க, உங்களுக்கு என்ன? மக்கள் இருக்காங்கல்ல, கூட அசிஸ்டன்ட் இருக்கானே, டச்சப்பு இல்லை, இதை சொல்லி முடிச்சிடறேன். டச்சப்பு மேக்கப் மேன் இவங்களுக்கெல்லாம் பணம் எங்கே கொடுக்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரங்கநாதன் சொல்லுங்கள். டிசம்பர் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காருல்ல. இன்னும் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி ஆகிடும். இல்லை இல்லை வாங்க மாட்டாங்க. நல்ல கேள்வி. மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணணும் மார்ச் 31 வரைக்கும். நீங்கள் 500,000 எங்கே வேணாலும் மாற்றிக்கோங்க, ஏன்னா சம்பாரிச்ச காசு. ஏப்பா எங்கே வேணாலும் மீன் மார்க்கெட்டுக்கு போய் வழியில் காய்கறி வாங்குவீங்க, மீன் காய் மட்டும் வாங்க, பல குடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டு போய் கார்டை ஸ்கைப் பண்ண முடியாது. அதில் என்ன தப்புங்கிறேன்? திரையரங்கு எல்லாம் வாங்கணும், எங்கள் கோரிக்கை அதுதான். ஓடாத படமும் ஓடும், கேன்டீன் எல்லாம் நல்லா ஹவுஸ்ஃபுல் ஆகும். ஏதோ ஓட்டு போட்டோம், நீ அங்கே ஒரு கவுண்டர் வச்சு பிடிச்சிக்க மாற்றினா. கருப்பு பணம் நான் தான் சொல்கிறேனே, அதாவது கருப்பு பணத்தை யார் பெரிய நூற்றுக்கணக்கான ஒரு ஆட்சிக்கு வரையில் எப்படி யாரை வச்சு வந்தாங்க, எந்த பிளாக் மணியை வச்சு வந்தாங்க சொல்கிறத முடிங்க. அதாவது ரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 1000 நோட்டு எங்கேயுமே வாங்குறது இல்லை. அவங்க வாங்கணும், வாங்கி பேங்கில் போகணும்னு சொல்கிறார். அதை நீங்கள் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும். ஆமாம், நல்லது. நீ தொலைச்சிருப்பா, உன்னை பார்த்து பயந்து கொடுத்துருவாங்கப்பா. அப்படி இல்லை இன்னைக்கு நைட்டு 12 மணியோட அதுவும் உழைஞ்சிடுச்சுங்கிறாங்க. சரி வாதம் செய்வோம், இங்கே நியாயமான புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு அவன் வாங்கி எங்கே கொண்டு போடுவாப்புல, அங்கே போனால் மாட்டிக்குவாப்புல. இல்லை ஒரு நிமிஷம், அது பத்தாவது மார்ச் 31 வரைக்கும் நான் கேட்குறேன். இன்னொன்று மற்றவர் கேளுங்க. இல்லை தவறு அவங்க ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா மேலோட்டமாக முதல் நாள் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்க போனால் கபாலியில் 200-300 கோடி வசூலாச்சு, 2000 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ நீ ஆன்லைன்லேயும் ஸ்கைப்லேயும் 100 ரூபாய்க்கு மேலே பண்ண முடியுமா? அது ஊருக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம்தான். தவறு தான் அது. அதாவது நான் நல்லது செஞ்சால் நல்லது தான், இந்தியா சீரமைக்கிறதுன்னு அவர் சொல்கிறதெல்லாம் சரி தான். ஒரு நிமிஷம்
ஆமாம், டெஸ்ட் டியூப்லேயே குழந்தை பெற்றுக்குங்க எல்லாமே பண்ணி இந்தியாவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு நிமிஷம், நீங்கள் விதண்டாவாதம் பண்ணவில்லை, முக்கியமான விஷயங்கள் பேச இருக்கேன். மோடி அவர்கள் தவறான இது பொருளாதார நெருக்கடியை உண்டு பண்ணி மக்களை சாகடிச்சிட்டு இருக்காங்கங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. நான் எந்த கருப்பு பண முதலுக்கு ஆதரவாக இங்கே வரலை. எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஸ்லீவாக இருக்குது, 500,000 இருந்தால் போதும். புரியுதுங்களா? இந்த சினிமாக்காரங்க பாதிச்சிருக்காங்க, திரையரங்கெல்லாம் அலோவ் பண்ணுங்கிறது தான். ஏன்னா இவர் குறிப்பிட்டவங்களுக்கு பாதுகாத்து லட்சம் கோடிக்கணக்கான ஒரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்கெல்லாம் கருப்பு பணத்தை கொடுத்தாலும் இவர் ஆட்சிக்கு வந்தார். இதை யோசிக்கணும் நீங்கள். இன்னொன்று, இவர் ஒன்றும் யோகி சிவாமணி இல்லை, ஓப்பனாக சொல்கிறது அவர் பொண்டாட்டியை மறைச்சி வச்சுட்டு ஆட்சிக்கு வந்தவர் தான். இதே மன்சூர் அலிகான் சொல்லியிருந்தா வேட்புமனு தூக்கி போட்டு 1 எடிட் பண்ணி 2 வருஷம் உள்ளே வச்சுருப்பாங்க. இது உண்மையா இல்லையா? இவர் கக்கனோ காமராஜரோ கிடையாது. அதுக்காக இப்போ இருக்கார், ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டார். பொதுமக்கள் இது வரைக்கும் ஏகப்பட்ட, இன்னமும் போனால் அது 2 வருஷத்துக்கு மேலே ரிஃபார்மேஷன் வர்றதுக்கு நீங்கள் தாராளமாக கொண்டு வாங்க. ஏழைகள், நடுத்தர மக்கள், வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது. அது சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம். அவர் செஞ்சது மாபெரும் தவறு. கொண்டு வாங்க. இவங்க ஏழைகளை விடுங்க, எல்லாம் விடுங்க. திரையரங்கெல்லாம் வாங்க வச்சு வாங்கிக்குவோன்னு சொன்னால் வாங்குவாங்க. பயில்வானங்கன்னு அதை திரையரங்காரே வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வாங்குவாங்க? மொத்தமாக வாங்கிட்டு போய் ஃபுல்லாக அங்கே கட்டணும்லங்க பேங்க்கில். அதுக்கு 30% கவர்மெண்ட்டுக்கு தான் இது வரப்போகுது, கேளிக்கை வரி போக போகுது. கவர்மெண்ட் அதை செய்யணும்னு எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதான் தொழிலாளர்கள் சார்பாக ரிக்வஸ்ட் வைக்கிறோம். இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். வேறு ஏதாவது கேட்குறீங்களா? இப்போ என்ன கான்ட்ரவர்சியல் பேசிட்டு, இது என்ன கான்ட்ரவர்சியல்? செத்து சுண்ணாம்பாகிறான், எல்லாம் சாவறான். விவசாய பொருட்கள் அந்த 10 நாள் என்னாச்சு? வாங்க, உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயம். எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான்? நீ நதி நீரை வந்து என்ன கச்சத்தீவு இப்போ இந்த புனித அந்தோனியார் கோவிலுக்கு போய் பெட்டிஷன் போட்டுட்டு கெஞ்சி கூத்தாடி நிற்கிறாங்க. கச்சத்தீவில் கிறிஸ்டின் போவாங்களே, சொந்த இது நமக்கு சொந்த பூமி, அதை மீட்டு கொடு எங்களுக்கு. நான் அங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணுமா? மீனவர்களை காப்பாற்றி எங்கள் பிரச்சனையை தீரு. அதை விட்டு போட்டு நான் எதுக்கு கான்ட்ரவர்ஷியல்? இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் அவங்களுக்கு தெரியுதா? வெளியில் இந்த மழை இருந்தால் நடா புயல் கூட ஐயோ மக்கள் நொந்து போயிடுவாங்கன்னு போட்டு அப்படியே தள்ளி போயிடுச்சு. மக்கள் ரொம்ப நொந்து கிடக்கிறான். புயலுக்கு இருக்கிற ஒரு இது கூட இறக்கம் கூட இவருக்கு இல்லை. உண்மையா இல்லையா? நீ நடுநிலையாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. எந்த மாறுபடி 5000 10,000 கோடி ஒவ்வொருத்தனை வச்சுருக்காங்க. ஓகே, அவங்களாம் வெளியே வந்தாங்களா? அவங்க பணம் எப்படி போச்சு? எப்படி முன்னாடியே கான்வெர்ட் ஆச்சு? 5500 கோடியில் எப்படி கல்யாணம் நடத்துகிறாங்க? கேட்டால் ஒரே நல்ல பதவியிலேருந்து அருண்குமார் அந்த உறுப்பினர் தூக்கிட்டா முடியுமா? அப்போ என்ன ரகசியம்? இந்த கேள்விகளை கேட்குறேன். ஒரு நாட்டு மக்களை உள்ளங்கையில் வச்சு மக்கள் சந்தோஷமாக கொண்டு போகணும். சந்தோஷமாக வைக்கிறது தான் ஒரு அமைச்சர்களோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு கரண்ட் பில் எடுக்க வர்றான், நோட் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம போய் கட்டுறோம். மசலிகான் உங்கள் வீட்டில் எவ்வளோ யூனிட் கொஞ்சம் படித்து சொல்லுங்கன்னு சொல்கிறது இல்லை. நீ ஏன் பித்தால பேர் சம்பளவா அப்படின்னு எடுத்துகிட்டு வா நோட்டை. அம்மா அவங்க வீட்டில் என்னென்ன பழைய நோட்டு இருக்கக்கூடு, புது நோட்டு கொடுத்து பழைய நோட்டு வாங்கிட்டு போ. மக்களுக்கு சிரமம் வரக்கூடாது. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு இவ்வளோ போட்டு முதுகில் குத்தி சாவடிக்கக்கூடாது. 200 பேருக்கு மேலே செத்துட்டான். அது என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வேறு ஏதாவது கேளுங்க, நியாயமாக கேளுங்க. பொண்ணு கேட்டாங்க, அவங்க கோணத்தில் நான் விளம்பரம் தேடுறதா? எனக்கு தேவையில்லை. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி அரசியல் 92க்கே வந்தவன் தான். நான் இதை வச்சு சீப்பான அரசியல் தேடணுன்னு இல்லை, விளம்பரம் தேடணுன்னு இல்லை. இது அத்தியாவசியமாகப்பட்டது. தேட்டரெல்லாம் காலியாக போகுது. இன்றைக்கி ரிலீஸ் ஆனது, நேற்று ரிலீஸ் ஆனது, போன வாரம் ரொம்ப காலியாக போகுது. ப்ரொடியூசர் யாரும் கிடைக்க மாட்டாங்க. இதுதான் விஷயங்கள். நீங்கள் ஏதாவது கேட்டால் தான் எனக்கு பதில் சொல்ல வரும். ஆமாம், எல்லாமே பாருங்க. திரையுலகம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், இதில் இன்னும் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னத்தை பண்ணுறது? மம்தா பானர்ஜியை தூக்கி உள்ளே வச்சுட்டு மேலே வானத்திலேயே 1 மணி நேரம் வட்டமிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு பண்ணால் அப்புறம் நாட்டு மக்கள் எப்படி இந்த அளவுக்கு மதிச்சா? நான் கருப்பு பண்ண முதலுக்கு என்றைக்குமே ஆதரவு கிடையாது. வேறு இதில் பண்ணுங்கள், மக்கள் பாதிக்காமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். அதே நேரத்தில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை எந்த வேண்டும் எம்ஜிஆர் பாடியிருக்காருல்ல. இவர் இந்த பாலிசியை சொல்கிறேன். இதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நீ ஏன் வெளிநாட்டுக்கு போய் ஒவ்வொருத்தர நீ வா, சைனாக்காரவா, ஜப்பான்காரவா, எல்லா பொருளையும் வச்சுட்டு இந்தியாக்காரன் நீ எல்லாத்தையும் ஆட்ட, எங்கேயும் போகாத, இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கொடு. லட்சக்கணக்கான பேர் இப்போ 10 லட்சம் பேருக்கு மேலே வேறு மாநிலத்தை வந்தால் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறான். இங்கே போய் கூலிக்கு எங்கே மரம் இருக்க போய் செத்து போகிறான். இந்த மாதிரி நிலைமை இருந்துகிட்டு இருக்குல்ல. இது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தானே போகுது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் இவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் கமிஷன் வாங்குற மாதிரி நாங்கள் ப்ரொடியூசரை எங்கே போவோம்? சினிமா வந்து எப்படி இருந்துட்டாலும், அதாவது ஒரு
நான் சொன்னேன்ல மகாலட்சுமி தனலட்சுமி இந்த மாதிரின்னு ஒரு இந்த கருப்பு பணம் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி போனால் பொண்டாட்டி சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை கூட கருப்பு பணம் சொல்லி பிடிக்கிட்டு போயிடுவார். தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஆத்திரவசத்துக்கு நம்மகிட்ட பணம் இல்லாட்டி கூட வைப் டிக்கெட்டு வாங்கிக்குவோம், சேர்த்து வச்சுருக்காட்டி அவ்வளோ வச்சுருக்கியா நீ, நமக்கு யூஸ் ஆகும். ஒரு வீட்டில் தானே, அதாவது கேஷ்லெஸ் இந்தியாங்கிறதே இந்து தர்மத்துக்கு எதிரானதுன்னு அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சுக்கணும். இது உண்மையாக இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்க. நானே பூனையை குறுக்க விட்டுலாம் ஒரு புரட்சி பண்ணணும், இந்த மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இதில் செஞ்சேன். ஆனால் இவங்க அது மட்டும் இல்லை, நீ ஓப்பனாக சொல்ல போனால் நான் நோட் பண்ணியிருக்கேன். பத்திரிகையாளர்கள் சில பேர் நல்லா நீங்கள் இதை வச்சு பிஹெச்டியே பண்ணலாம். மோடி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட விரோதம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கருப்பா சிவப்பா தெரியாது, எப்படி வந்தார் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். பதவி ஏற்ற நாள்லேருந்து அழிவு 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 தான். நீங்கள் வேணால் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், பத்திரிகையாளர் தானே. அன்றைக்கி ஊபியில் பதவி ஏற்கிற அன்னைக்கு காலையில் மிகப்பெரிய ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது. எத்தனையோ பேர், எக்கச்சக்கமான பேர் செத்தான். அப்படி ஒரு நாள் தள்ளி கூட வைக்கல. உடனே அன்றைக்கி சாயந்தரமே அன்றைக்கே பதவி ஏற்றாங்க. 2ஆம் நாள் முண்டேன்னு ஒரு மினிஸ்டர் செத்தார் நாக்பூர். அதுக்கப்புறம் காஷ்மீரில் பைலட்டோட ஒரு 4 பேர் செத்தாங்க. அரியல் ஒரு ரயில் விபத்து. அதுலேருந்து நான் கொஞ்ச நாள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டடி பண்ணிட்டு வந்தேன். மங்கோலியா கால் எடுத்து வைப்பார், அங்கே புழுதி புயல் வந்து யாருக்கும் பேர் செத்தான். இது வந்து ஹிஸ்ட்ரி. அதனால் நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை செய்யணும், அவ்வளோதான். தமிழிசை சவுந்தரராஜன் கூட உட்காருவீங்க இதில் பதவியில், இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க, நானே பரிந்துரை வைக்கிறேன். நாட்டு மக்களை வருத்தாதீங்க தயவு செஞ்சு. பிரதமர் மோடி அவர்களுக்கு வேண்டுகோள், இதை 31 வரைக்கும் நீட்டுங்க. ஏழை மக்கள் பாதிச்சதுக்கு நீங்கள் நஷ்டீடு கொடுங்க. இப்போ ப்ரொடியூசர் லாஸ் தானே, அது நாங்கள் பொறுத்துக்கலாம். நம்ம வேலை கிடைக்கல, மழை மந்தாரமாக இருக்குது, இவ்வளோ அழகான கிளைமேட் நம்ம சென்னையில் எப்போ கிடைச்சதில்லை. ஆனால் அனுபவிக்க மக்கள்கிட்ட காசு இல்லை, சாப்பிட காசு இல்லை. வேலைக்காரங்க இந்த 1 மாதம் பாருங்கள், எங்கேயும் ஷூட்டிங்கே இல்லை, எல்லாம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. சாரி, ரொம்ப வேக்குது, அறையை வந்து ஏசி இல்லை. நீங்கள் ஏதாவது கேட்கலாம், நீங்கள் அம்மனி கேட்ட மாதிரி விளம்பரத்துக்கு இது பண்ணணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே. எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். எனக்கு ப்ரொடியூசர் போயிட்டாங்க, தொழிலாளிகள் எல்லாம் பெப்சி தொழிலாளிகள் காயறாங்க. ஒரு சில பேருக்கு தான் வேலை கிடைக்குது, அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. மோடி அவர்கள் வெளிநாட்டில் போய் கூப்பிட்டு வர்ற மாதிரி இதை ஒரு கருப்பு பணத்தை ஆதரிக்கிறதா கூட சொல்லலாம். ஒரு கோணத்தில் பார்த்தா ஒரு ப்ரொடியூசர் இதை நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரு 5 கோடி இழந்துடுறாரு, ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு இன்னொரு 6-7 கோடி இழந்துடுறாரு. ஆகுதா இல்லையா? ஃப்ளாப் ஆகிடும். அங்கே இங்கே வந்துட்டு கடை வாங்கி மறுபடியும் சேர்த்து ஒரு படம் எடுத்து ஒன்று ஓடிடும். ஓகே, அவர் வந்து கொஞ்சம் ஒரு சில கோடிகள் சில பணங்கள் அடுத்து எடுக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க கடன் அடிக்க கொஞ்சம் வச்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் ஒயிட்டில் காமிக்கங்கிறது இது என்ன தைரியமாக சில சொல்லணும், முன் வரணும். முடியாது. நீ வீட்டில் வெளியில் கேமராவை, சிசிடிவி ஹாலில் வை, ஆஃபீஸில் வை, வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் கொண்டு போய் சிசிடிவியை பாத்ரூமில் வச்சு ஒயிட்லேயே எல்லாம் பண்ணு அப்படிங்கிறது சுத்தம் முட்டாள்தனம். இது தனி மனித சுதந்திரத்தில் பாதிக்கிறது. தனம் வீட்டில் கொஞ்சம் இருக்கணும். இப்போ இந்த நாய்க்கு வந்துச்சு, இதுக்கு மேலே வைக்கக்கூடாது, இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நாளைக்கு திடீர்னு வந்து சொல்லுவாங்க பொண்டாட்டி ஒன்றுதில் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கிட்டோன்றுவாங்க. பயிலான் உஷாராரு. திடீர்னு நாளைக்கு என்னச்சு காலையில் சொல்லலாம், இது வந்து எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டோம், நீங்கள் எல்லாம் எங்களை சர்வன்ஸ்ன்றோம். இதில் சர்வாதிகாரம். நான் நடிகர் சங்கத்தில் சாதாரண உறுப்பினராக தான் இருக்கேன், ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சாதாரண உறுப்பினராக தான் இருக்கேன், இயக்குநர் சங்கத்துலேயும் அந்த மாதிரி தான். அதனால் அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தேன்னு சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தையும் பேசுகிறது தான். ஆனால் எல்லாம் பயந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எதுவும் வாய மூடிட்டு இருக்காங்க. கேட்குறதுல யாரும் கேட்கலாம். அவங்க சார்பாக நான் கேட்குறேன், அவங்க சார்பாக கேட்குறேன். நான் கேட்குற கோரிக்கை நியாயமாக இருந்தால் நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். அந்த கோவணத்தையும் அவுத்துட்டா அல்வான் ரங்கநாதன் கேட்குறத பற்றி நீங்களும் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. அவர் என்னோட நடிகர் இதுலேயும் இருக்கார். அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பத்திரிகையாளர். அதான் ஊரில் பாம்பு திங்கிற ஊரில் நடத்துண்டு எனக்கு இல்லை, நீ என்னடா திங்காமல் இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, அதான் மன்சூர் அலிகான். நான் இது வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்திருக்கேன். பெரிய கட்சியில் இருந்தேன். நானாக ஒரு இதில் தப்பாக சொன்னாங்க, ஒருத்தங்களை பற்றி விலகிட்டேன், நானாக சேருவேன், விலகிடுவேன். என் மேலே குற்றச்சாட்டு சொல்லி இது வரைக்கும் எப்போ விலகினதில்லை. என் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தானே நான் நிரபராதிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை பேஸ் பண்ணி தனியொருவனாக போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப பாதிக்கப்பட்டேன். மக்கள் எல்லாம் வேலை செய்யலாமல் இருக்காங்க, திரையரங்குகள் காலியாக இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் அப்பையும் சொன்னேன், 4வது நாளே சொன்னேன், திரையரங்குகள் காலியாக இருக்குது, நீங்கள் 500 1000 வாங்கிக்கோங்க. அப்போ செலவு பண்ணட்டும்பா, குறைஞ்சது ஓடாத படம் ஓடட்டும், ஏதோ ஓடட்டும், அதை வாங்கி நீ பேங்கில் தானே போட போகிறாங்க கடைசியில். அதுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய முதலீடுகள் நீங்கள் அது மொத்தம் இது வந்து ஒரு கண்ணில் வேணால் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தான். மோதியை பொறுத்த வரைக்கும் அது மாற்று கருத்தே கிடையாது. நான் கட்சி சார்பு இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறேன். பல முதலாளிகளை காப்பாற்றி எத்தனையோ லட்சம் கோடிகளுக்கு 2000 நோட்டையும் கொண்டு வரங்க கருப்பு பணத்தை ஒழிக்க.
100 வேல்யூ ஏற்றுங்க. அதான் வெளிநாட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, வேலைகளை இங்கே உருவாக்குங்க, சிறந்த காரை இங்கே உருவாக்குங்க, சிறந்த விவசாயத்தை இங்கே பண்ணுங்கள். நீ வெளிநாட்டுக்கு ஏன் போகிறார்? மூளை பிடிச்சி கட் பண்ணி உள்ளே உட்காருங்க. அவர் மட்டும் போவாருங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு எங்கே போவாங்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. நீ ஒருத்தரை மட்டும் சொல்லாதீங்க, ஒருத்தரை மட்டும் சொல்லாதீங்க. சொல்லுங்க. அஜித் முழுக்க ஒயிட்டில் எடுக்கிறார், அது வேறப்பா. அப்பதான் பாப்பா நம்ம ஊருக்காரன். இப்போ அது வேறப்பா. வாழ்க்கை முறை நீ அதுக்காக வெள்ளைக்காரி மாதிரி நீ நடக்க சொல்லுங்க. அவன் பண்ணாட்டியா தப்பா எடுத்துக்க வேணாம். நம்ம கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இருக்குல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை பயில்வாண்டங்க தானே, அண்ணன் தான் அவர். நாங்கள் ஒன்றுக்குள்ள சகலப்பாடி ஒன்றும் இது பண்ணி சொல்லிக்க மாட்டோம். ஐயோ நான் தான் சொல்கிறேன், நீ திரும்பி பேசு. பயில்வான் என்ன நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி கேட்கலாம். சொல்லுங்க. வெளிநாட்டில் போய் இல்லை அப்படி சொல்லாதப்பா. மார்க்கம் அதுகளுக்கு வேணாம். இல்லை பயில்வாண்டங்கனாரு இந்த சபையில் நகைச்சுவைக்காக நியாயமாக பேசுகிறோம். அவர் பேச பழைய ஃப்ரெண்டுப்பா. அது இல்லை, தன் சகோதரர் பயில்வாண்டங்கனார் என்ன கேட்டாருன்னா, முழுக்க வெளிநாட்டில் படமாகுது, அதை ஏன் தடுக்கலைங்கிறீங்க? வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறதுனால அது கதை அப்படி இருக்கு. அவர் எப்படி, அவர் இந்தியாவுக்கே வரலையே, ஃப்ளைட்லேயே போயிட்டு ஃப்ளைட்லேயே மோதி மாதிரி இருக்காரு. நீ பேசாத தம்பி, பேசாம. அப்படி நம்ம நோக்கம் வந்து அதல்ல. நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இப்போ நான் சொல்லுங்கள் ப்ளீஸ். நல்ல கேள்வி. நான் இன்னைக்கு சொல்லலை பாருங்க. அந்த கொஞ்சம் ஆடியோ இதில் வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் பேச முடியும், ஒரு நாகரிகங்கிறது. எப்போ 3வது நாளே நான் சொல்லியிருக்கேன், இது 31 வரைக்கும் நீட்டப்படணும்னு. யூடியூப்பில் போய் பாருங்கள். அப்போ இருந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா பாதிக்கப்பட்டது நம்ம இந்தியா முழுக்க. பல சினிமா ஒட்டுமொத்தமாக நஞ்சிருச்சு, லட்சக்கணக்கான அரசாங்கத்துக்கு போச்சு. ஆமாம், அதுக்காக நான் வருத்தப்படலை, பயப்படுவாங்க. நான் எப்போ தைரியமாக சொல்கிறேன். அதுக்காக நான் தைரியசாலின்னு சொல்ல வரல. நான் சாதாரணமான மனுஷன், சொல்கிறது என் கடமை. நல்லது சொல்கிறதுக்கு பெரியவன் சின்னவன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எடுத்து காந்திஜி அரக்கட்சியை கட்டிட்டு நிற்கலையா? அறிஞரை நான் இண்டோ ஏற்று போய் அவ்வளோ பெரிய பில்டிங் ஏற்று நின்று அவர் போராடி ஜெயிக்கலையா? இது நம்ம கேட்குறோம், கெஞ்சி கேட்குறேன் மோடி அவர்களுக்கு. இந்த உங்களுக்கு லெட்டர் இதை பண்ணுவாங்க, எங்கப்பா அவர் கையில் கொடுப்பா, எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணப்பா. 31 வரைக்கும் இதை நீட்டுங்க, அவ்வளோதான். இங்கே சக நடிகர் யார்? ஆமாம், அதாவது அவருக்கு அது பெருசாக பட்டிருக்கலாம். அவர் இது எல்லாம் வளர்ந்து ஒவ்வொரு படமும் அவர் பண்ணதெல்லாம் பிளாக் மணி தானே. அவர் எப்படி சொல்கிறது மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதுக்கு தான் அமீர் டைரக்டர் சரியாக கேட்டார் இல்லையா, பதில் சொல்லலை இல்லையா? அதனால் நான் அவரை குறை சொல்ல வரலை. அவருக்கு தெரிஞ்சிருக்குது வயசாளி பாவம், நல்ல நோக்கம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இப்போ பாம்பேக்கு போனார், ஆடியோ விழாவுக்கு போனார். அது என்ன 2.0வா அந்த படத்துக்கெல்லாம் போனார். கஷ்டப்பட்டு ஃப்ளைட் ஏறி அங்கே உள்ள நடிகர்லாம் வரவழைச்சி கலந்துக்கிட்டார். இங்கே பொதுக்குழு கூட வரலை. பட் அதை பற்றிலாம் இங்கே பேச வேணாம். அவர் உடல்நிலை ஏதோ சொன்னார் நல்லதுன்னு. இப்போ மக்கள் பாதிக்கிறத பார்த்து அவர் சொல்லுவார், இது ரொம்ப பாதிச்சிருக்கு, அதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லுவார். அதுக்காக நான் அவரை குறை சொல்ல விரும்பலை. சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட். நான் இப்போ எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டேன். எந்த ஊரில் இருக்கீங்க? மற்ற விஷயங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், சொல்லுங்கள். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் தான் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, நடிகர் உட்கார முடியுமா? நீங்கள் பத்திரிகையாளராகவும் இருக்கீங்க, ஒரு டிவியில் பொறுப்பில் இருக்கீங்க. நடிகர் சங்கத்தில் அப்படி ஒன்றும் நடக்கல. என்ன நடந்துச்சு? இப்போ அந்த இடத்துல நடந்து இங்கே வேணாம். அது ஒரு ஊழல் நடந்ததுனால ஏற்று நானும் ஆதரவு கொடுத்தேன். நானும் சேர்ந்து உட்கார வச்சு பல மீட்டிங் போனேன், பல டிவிக்கில் உட்காந்து ஒரு நியாயத்தை செஞ்சோம். அதனால் அது இப்போ நாட்டு மக்கள் ரொம்ப ஆபத்துலேயும் மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருக்காங்க. புரியல, எந்த வேலையை நிறுத்தம்? எந்த நிம்மதியான என்ன சின்ன விஷயம்? இல்லை, அப்போ நான் வெளியூரில் படப்பில் திருச்சியில் இருந்தேன், துறையூரில் இருந்தேன். திருச்சியில் இருந்தேன். ஒரு நாள் பிரச்சனை தானே. அங்கே நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்தோம். என்ன எங்கே காலையில் போய் லாட்ஜ் விட்டு வெளியே போனால் சாயந்தரம் தான் வர்றோம். சொன்னாங்க சேட்டிமா இது ஏதோ ஒரு பிரச்சனை நிற்கிது ஒரு நாள் அப்படின்னு. நான் படப்பிடிப்பில் இருக்கேன். இவ்வளவு உன்னிப்பாக அதில் எப்படி நான் கவனம் செலுத்த முடியும்? என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அது இப்போ
வந்து எல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்கிறது நடக்க விடுங்க. அந்த வட்டத்துக்குள்ளே போக வேணாங்க. நம்ம தொழிலாளிகள் எல்லாத்துக்கும் 90 பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது. மாதிரி பேசுகிறாங்களா? சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் அதிகமாக அடிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். ஆமாம். இப்போ அம்மா வந்து முகத்திலே பார்க்காம இருக்கிறோமே, அது அங்கே போய் என்ன கேட்குறாங்க 100-200 பேர். அம்மா இருக்காங்களா, பார்க்கலாமா, எப்போ வருவாங்கன்னு. அதுக்கு ஏதாவது செய்யுங்க. இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? இப்போயா சபை வந்து வேற ஒரு நல்நோக்கு இதுக்காக கூட்டப்பட்டிருக்கு. அதனால அதை பேச வேணாம். அதைத்தான் மோடி அவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆட்சி அமைச்சிங்களே, ஆட்சி அமைக்கையில் உங்களுக்கு எத்தனை கருப்பு பண முறையில் உதவுனாங்க. அதனால சினிமாவில் கொஞ்சம் பணம் வச்சுக்க அனுமதி இருக்கணும். இந்த மாதிரிலாம் கிடுக்கி பிடி போட்டு பாத்ரூம் கக்கூஸ் வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் உங்கள் சிசிடிவி வச்சு எல்லாம் ஒயிட்லேயே கொண்டு வான்னு சொல்கிறது அபத்தம். அது நமது இந்திய இதுக்கு எதிரானது. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும்.